இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ கண்டினியூவா பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா அந்த பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் கண்டினியூவா உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக்ஸ். இன்னைக்கு நாங்க என்னோட டாக்டர் கீர்த்திகா ஜோஷ்னா வந்து இந்த ஷான்ஸ் ரிமோட் கிட்ட எப்படி பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்க போகிறா. முதல்ல அவள் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கோடரும்பாங்க, இது வந்து டிஸ்பிளே, இது வந்து ரிமோட் கிட்டு. நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல, அவளே பண்ண போகிறோம். பாருங்க, ரிமோட் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டா. ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து டிஸ்பிளே யூனிட்டு. டிஸ்பிளே யூனிட்டை வச்சுட்டா, பாப்பாவை வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இது ரிமோட் கிட்டோட மெயின் யூனிட்டு. அடுத்தது தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வந்து டிஸ்பிளே யூனிட்டு. அதில் தான் இதுக்கான கமெண்ட் வரும். பார்த்துங்க, எங்கே சொல்லுவான்னு பார்த்துங்க. சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஒயரு. ஸோ இப்போ என்கோடர் லைன் கொடுக்குறாங்க பாப்பா. என்கோடர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்டர் இருக்குது. ஸோ கனெக்டர் சொருக போகிறோம். சொல்லியாச்சு. என்கோடருக்கான கனெக்ஷன் சொருவியாச்சு. அடுத்தது பவர் ஒயரு, பவர் சப்ளைக்கான ஒயரு. இன்புட் வந்து அந்தளவுக்கு நாலேஜ் எங்கள் பாப்பாவுக்கு தெரியாது, இன்புட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு. இப்போதைக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ணுறதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ பவர் ஒயர் கண்டுபிடிச்சிட்டா. இப்போ பவர் ஒயர் கொடுத்து பவர் ஆன் பண்ணி காமிக்கலாம். பாப்பா பவர் கனெக்டர் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இப்போ பவர் கனெக்ஷன் கொடுத்து எப்படி செக் பண்ணி காமிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இது ஒரு 12 வோல்ட் அடாப்டரு, இது 12 வோல்ட் அடாப்டரு. ஸோ பவர் சப்ளையில் ஒரு ஏசி சாக்கெட்டில் சொருவியாச்சு. ப்ரௌனு பிளாக்கு பவர் ஒயரு, சரிங்களா? பவர் சப்ளையோட அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஒயரு பாசிட்டிவ் வோல்டேஜு. இது வந்து 12 வோல்ட் அடாப்டரு. பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. வெளியே பார்த்த பிறகுதല്ലോ. ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், ஷான் போர்ட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. என்கோட்ரு ஒர்க் ஆகுது. அது ஷார்ட்டாக முடிக்கும். என்கோட்ரு ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். ஃபுல்லாக மடுக்கும் தெரிஞ்சோ. ஒர்க் ஆகுதுங்களா? ஸோ நம்பர் தெரியல, எங்கள் பாப்பா தான் ஒர்க் பண்ணுது. இப்போ ரிமோட் ஆன் மாதிரி காமிச்சோ, சரிங்களா? இப்போ ரிமோட் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஆஃப் ஆகிட்டா? திரும்பி அங்கே உங்கள் கையில் பிடிக்க முடியாது பாப்பாவால். அந்த ஒயர் ஆஃப் ஆகிடுது. ஸோ கிரவுண்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. நோ ப்ராப்ளம். இப்போ திரும்பியும் ஷார்ட் ஆடியோ வந்துச்சு. அது ரிமோட் ஆன் மாதிரி காமிச்சோம். ரிமோட்டு ஏறுதுங்களா? குறையுது, வால்யூம் குறையுது. ஏ சார் மேலே முடியும். ப்ளஸ் மாதம் வால்யூம்னா இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. புடு பாப்பா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஷான் போர்டு பார்த்துட்டோம். அடுத்தது ஜெம் டெக்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த போர்டு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். பாப்பா ஆஃப் மாசம் க்ளோஸ் மாசம் எடுத்து பேக் பண்ணிட்டு அடுத்த போர்டு எடு. க்ளோஸ் பண்ண முதல்ல பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. பிடிங்கியாச்சு. ஸோ இதை இருந்த மாதிரியே பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிடு பாப்பா. ஓகே. அப்புறம் பவர் ஒயர் கட்டிடு. கழட்ட முடியலையா? ரைட்டு. பவர் ஒயரு, அப்புறம் என்கோடர் ஒயரு. ஸோ ஆன் பண்ணி பார்க்குறது வேலை முடிஞ்சிருச்சு. சிக்னல் இன்புட் அவுட்புட் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, சும்மா அப்படியே எடுத்து மட்டும் வச்சிடலாம். இந்த ரிமோட் அப்படியே இருக்கட்டும், ரிமோட் தேவைப்படும். மற்றதெல்லாம் அப்படி சும்மா அப்படியே மேலே எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஷான் கம்பெனியோட ரிமோட்டு. இது இப்போதைக்கு பேக்கிங் வேணாம், சும்மா அப்படியே எடுத்து வைக்கிறேன். பேக்கிங் பண்ணிட்டு இருந்த டைம் ஆகும். சும்மா பவர் பேட் கூட சும்மா எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்க்க போகிறது ஜெம் டெக் கம்பெனியோட ரிமோட் கிட்ட. இந்த
மறுக்கு இப்போ பார்க்க போகிறது ஜெம்டெக் கம்பெனியோட ரிமோட் கிட்டு. இதை வந்து எங்கள் பாப்பா பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறா. இப்போ என்னோட டாக்டரு கீர்த்திகா ஜோஷ்னா இந்த ரிமோட்டை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறா. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், எந்த கனெக்டர் எங்கே சொல்லணுன்ட்டு. என்கோடரோட கனெக்டரு டிஸ்பிளேயில் வரும், டிஸ்பிளே யூனிட்டியில் வரும். அதுங்க நான் சொல்லியே தரல, பார்த்து அவளே சொல்லுறா எங்கே வரும்ன்ட்டு. சரியாங்க டிஸ்பிளேயில் கொடுத்தாச்சு என்கோடரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 பின் கனெக்டர் சொல்லணும். 4 பின்னு தான் இல்லை டிஸ்பிளே எடுத்தோ. டிஸ்பிளே பாருங்கள், எதுவுமே சொல்லலை, கனெக்டர் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அவளே சொல்லுறா. அது பாப்பா சிரிச்சு சரியா. ஸோ 4 பின் கனெக்டரு சொருவிட்டா கரெக்டாக சரியாக போச்சு. இப்போ இதை வந்து இந்த மதர் போர்டு யூனிட்டில் சொருவிக்கலாம். 4 பின் எழுதி பார்த்தா திரிச்சு அவ்வளோதான், சரியாச்சு. பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இது இப்போ வந்து இந்த போர்டும் மெர்ஜ் பண்ணியாச்சு. என்கோட்ரு கொடுத்தாச்சு. என்கோட்ரு கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம், எப்போயுமே கொஞ்சம் நடுவில் இருக்கும். என்கோட்ரு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது, என்கோட்ரு தனியாக வெளியே கூட விட்டுடலாம் கரெக்ட் ஆகாத மாதிரி. இப்போ பவர் ஒயரு பாருங்க, சொல்லவே அவளே எடுத்து வருவிட்டுருக்கா. பவர் ஒயரு கொடுத்தாச்சு. இப்போ வேலை அடுத்தது என்னன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி பவர் போன போர்டு செக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. பவர் ஒயரு புட்டு அவனோடி பால் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் சப்ளைக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. ஜெம்டெக் சூப்பராக இருக்குது. என்கோடரில் உட்காமா சார் ரிமோட்டில் உட்காதான்னு பார்க்கலாம். ரிமோட் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குது. வால்யூம் குறையுது. வால்யூம் வச்சுமா சார் சப்பூஃபர் வச்சுருக்கா. சரி உங்கள் கையில் வச்சுட்டு வேலை செய்ய முடியல அவளால். இப்போ ஒரு பக்கம் பவர் சப்ளை, ஒரு பக்கம் இது கரெக்டு இன்க்ரீஸ் ஆகுது, நோ ப்ராப்ளம். என்கோட்ரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க வரோம். என்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது. செலக்ஷன் மாதம் பழக்கம் அழுத்தும், மேலே அழுத்தும். பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிச்சு. எங்கள் பாப்பா திரும்பி செக் பண்ணிட்டு இருக்கான். வால்யூம் கம்மாசம் கம்மி பண்ணு 50 குறை. என்ன குறை 40 கொண்டு வா. 30 1330 அங்கே ஒயருக்கு அழுதுக்குச்சு பாப்பா கையில் இருந்து. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் 30 கொண்டு வா. 30 45 ப்ளஸ் மாதம் அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக் ரிமோட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம நூலோடு கொடுத்தா ரிமோட் கிட்ட ஆன் ஆகிடும். இது வந்து சிம்பிள் தான். 5.1 இன்புட்டு, 5.1 இன்புட் இதில் கொடுத்துடணும். நில் பாப்பா சரி பாப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்புட்டு. இது ஆம்பிளிஃபையர் போகிற செக்ஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி. இது வந்து 3 ஆக்ஸ் இன்புட்டு. ஸோ 4 ஸ்விட்ச் சேனல் இன்புட்டு, 3 ஆக்ஸ் இன்புட்டு. சரி, எங்கள் பெரிய டாக்டரும் செஞ்சு காமிக்கிறாங்களா, அதையும் பார்க்கலாம் ஒரு டைமு. ஜெம்டெக் ரிமோட் கிட் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். இது மதர் போர்டு, இது டிஸ்ப்ளே, இது கண்ட்ரோலர். அடுத்தது இப்போ நம்ம ஒயர் சொல்லலாம். 4 பின் ஒயரை டிஸ்ப்ளேல சொல்லணும். அப்புறம் இந்த ஒயரை மதர் போர்டுல சொல்லணும். டேய் இது வந்து எத்தனை பின் ஒயர்? அதை கண்ட்ரோலர்ல சொல்லணும். நம்ம இந்த ஒயரை வந்து இது 4 பின் ஒயரை இங்க சொல்லணும். கண்ட்ரோலர் ஒயரை டிஸ்ப்ளேல போடணும். அப்புறம்
நெய் பின்ன மதர் போர்ட்ல சொல்லணும். பின் அடாப்டர் சொல்லிட்டு 12 வோல்ட் அடாப்டர். பிரவுன் வயரை அடாப்டர்ல சொல்லிக்கணும். கருப்பு கலர் வயரை வெளியே வைக்கணும். ஆனாச்சு. சப்பூஃபர் அது வால்யூம் குறையுது. என்கோடர் இப்போ நம்ம வால்யூம் கம்மி பண்ணலாம். வால்யூம் ஏற்றலாம். கரெக்டாக. சரி. என்கோடர்ல குறை. என்கோடர்ல குறைக்கணும். அது கையை விட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். என்கோடர் ஒர்க் ஆகலை. குறையுது. பார்க்கலாம். நைட்டு என்கோடர் குறை. குறைச்சிடலாம். குறைச்சிட்டு ஒரு 30 வை 30 ஒயர் லூஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, விட்டுடு. போதும் டெஸ்ட் பண்ணது போதும். சரி ரைட்டு. அழுத்தி மாஸ்டர் செலக்ட் மாஸ்டர் ஃப்ரண்ட் சென்டர் இன்னொன்று கொள்ளும். இப்போ ஏற்று போயிடும். அழுத்திட்டு அங்கேயே வச்சுருக்கோம். ரைட்டு. இன்னொரு கொள்ளும். சப்பு பண்ணவொடனே வச்சுருக்கோம். நீங்கள் வச்சோம். மாஸ்டர்ல சப்பு வச்சுருக்கோம். சப்பு வந்து விடும். 1 2 3 4 1 2 3 அழுத்தின்னு சப்பு பராவது எஸ் தான். வீடியோ பார்த்து நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ கன்னியூவா பார்க்கணும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா இந்த பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் கன்னியூவா உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க.